ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல வந்து நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போவில் வந்து ஸ்டால் போட்டிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த சோப் பிஸ்னஸை கிட்டத்தட்ட 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்மள்ட்ட இருக்கிற கஸ்டமர் தான் திரும்ப சோப்பை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்டால் போடவே முடிவு பண்ணோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டை தான் சேர்ந்து எக்ஸ்போக்கு போயிருந்தோம். இந்த ஸ்டாலுக்கு வந்து அமௌண்ட் கட்டி தான் வந்து நம்ம ஸ்டால் போடணும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று ப்ராஃபிட், இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். எங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்போ வந்து கிளிநூரில் நடந்துச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 2 days, அதாவது இந்த ஷார்ட் டைம் பீரியடில் தான் வந்து நாங்கள் இந்த சோப் எல்லாத்தையும் பேக் பண்ணோம். நம்மக்கிட்ட வந்து 3 வகையான சோப் இருக்குது. ஒன்று சார்கோல் சோப், குப்பைமேனி சோப் அண்டு நலங்கு சோப். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 வகையான சோப் நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். பட் அதில் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருந்தது இந்த 3 மட்டும் தான். ஸோ அதனால தான் இந்த பிராண்டில் வந்து நம்ம இந்த 3 சோப் மட்டும் கொண்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே பேஸில் பண்ணுற சோப் கிடையாது, எல்லாமே கோகோனட் ஆயிலில் பண்ணுற சோப். ஸோ அவங்களுக்கும் வந்து சோப் தேவைன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். தென் நம்மக்கிட்ட வந்து நலங்கு பவுடரும் இருந்துச்சு. பட் அது 5 பேக் தான் இருந்துச்சு. நம்ம அந்த 2 daysக்குள்ளே வந்து நம்ம அந்த ஹெர்ப்ஸ்லாம் வாங்கி காய வச்சு அரைச்சி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இருந்த அந்த 5 பேக் எடுத்துகிட்டு போவோம். எந்தளவு சேல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த 5 பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். தென் ஹேர் ஆயில் அண்ட் சிக்காக்காய் பவுடர் ரெண்டுமே வந்து நாங்கள் அப்போ தான் புதுசாக ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நியூ ஸ்டாக்கே இருந்துச்சு. தென் நம்ம ப்ராடக்ட்டில் புதுசாக வந்து டிஷ் வாஷர் சோப்பும் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். பட் அதை தான் எல்லாருமே வந்து பீட்ரூட் சோப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தென் கேலிகிராஃபி கொஞ்சம் பண்ணலான்னு பார்த்தேன். பட் சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா காலேஜ் போயிட்டு வந்து 1 day வந்து அந்த சோப் பேக் பண்ணுறதுக்கே முடிஞ்சிச்சு. அந்த காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் அந்த கொஞ்ச நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கேலிகிராஃபி மாதிரி தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதை மட்டும் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பரவாயில்ல, நம்மக்கிட்ட இவ்வளோ திங்ஸ் இருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கேலிகிராஃபியில் நம்ம 3 கலர் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ஒயிட் வித் பிளாக்கு, தென் ஒயிட் வித் கோல்டு, தென் பிளாக்கில் வந்து கோல்டில் நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம். தென் கிளியனூர் எக்ஸ்போக்கு போக வேண்டிய டேவும் வந்துருச்சு. ஒரு பக்கம் பயம், நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. தென் நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கார்லேயும் ஏற்றியாச்சு. தென் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸ்போங்கிறதுனால நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி பேச போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பயமாக தான் இருந்துச்சு. தென் என்னோடய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்தோடனே 2 பேர் சேர்ந்து தான் வந்து கிளியனூருக்கு போகலான்னு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்துட்டேன். தென் அங்கே போயிட்டு எக்ஸ்போவில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். போனோடனே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு டேபிள் தள்ளி இருந்துச்சு. ஸோ அப்புறமா அங்கே கேட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டோம் பக்கத்துலேயே. அப்புறமா அங்கே ப்ராடக்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் எல்லாருமே கேட்டாங்க, இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க. நாங்களே கொஞ்சம் லேட்டாக போயிட்டோமோங்கிற மாதிரி தான் சட்டுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு மேலே லேட்டானா வந்தாங்க. அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 ஸ்டால் இருந்துச்சு. இதில் நம்ம ஸ்டால் தான் வந்து கடைசியில் இருந்துச்சு. சொல்லப்போனால் லாஸ்ட்டு கார்னரில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றினா நான் கேர் பண்ணிக்கல. ஓகே, வர கஸ்டமர்கிட்ட நம்ம பேசி நம்ம ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தேன். சில பேர் கூட கேட்டாங்க, நீங்கள் மார்னிங்கே வந்து உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க, ஈவினிங் நிறைய பேர் வருவாங்க, இப்போவே எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. பட் நான் அதெல்லாம் யோசிக்கல. எல்லாத்தையும் வந்து நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஹெர்பல் சோப்பை பற்றின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து வர கஸ்டமர் எல்லாத்தையும் வந்து நான் பேசி விற்றுக்கிட்டு இருந்தேன். தென் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற வரையும் ஜென்ஸ் உள்ளே இருக்கலாம். தென் அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு ஜென்ஸ் யாருமே உள்ளே அலோட் கிடையாது. ஸோ வெளியில் தான் இருக்கணும். ஸோ அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பனிங்காக எல்லோரையும் வெளில வர சொல்லிட்டாங்க. தென் ஓப்பனிங் பண்ணிவிட்டு உள்ளே போய் நாங்கள் எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியானம் ஒரு 1 மணி வரையும் கஸ்டமர்ஸ் எல்லாம் 1-2 பேர் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. தென் சாப்பிட உட்காந்தோம். அப்போ ஃபுல்லாக அந்த சாப்பாடு சாப்பிடக்கூட முடியல. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிளிநூரில் நிறையாவே கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்தாங்க. இதில் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்ல சரியான மழை. ஸோ அப்போ கூட வந்து கஸ்டமர் வர முடியாதா என்னமோ நாங்கள் நினச்சோம். பட் கஸ்டமர் எல்லாம் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. தென் எல்லாருமே நிறைய பேர் ப்ராடக்ட்ஸும் வாங்கி பார்த்தாங்க. நாங்கள் போட்ட காசே எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பயந்து போனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ப்ராஃபிட்டே இருந்துச்சு. ஆயுதல் குர்சி நான் சின்னது 3 தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அது 3மே வந்து அங்கே சோல்ட் அவுட்டு. அப்புறம் நானும் கொஞ்சம் ஈவினிங் போல் வந்து எல்லா ஸ்டாலையும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா அங்கே இருக்க எல்லா ஸ்டால் ஓனர்ஸுமே வந்து பார்க்குறாங்க நம்ம என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறோம், தென் எப்படி பேசுகிறோம், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசி நம்ம விற்கிறோம், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அங்கே நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சாங்க. நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண சொல்லினா கேட்டிருந்தாங்க. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்டாலை வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீடியோஸெலாம் எடுத்து கொடுத்தது தான் வசதியாக இருந்துச்சு யூடியூப் ப்ளாக் போடுறதுக்கு. தென் அங்கே இருக்க எல்லா ஸ்டால் ஓனர்ஸ்க்குமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஷீல்டு ப்ளஸ் மெடல் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஷீல்டு வந்து நிஜமாகவே எங்களுக்கு ஒரு மெமரபிளான திங்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை நின்று ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது.
அல்ஹம்துலில்லாஹ் கிளிநூர் எக்ஸ்போ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கே ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை நம்மள்ட்ட ப்ரமோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் வந்து அவங்க ப்ராடக்ட்டை போய் பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெசின் ஆர்ட், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நானும் அவங்களோட பேஜை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்களும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்போ வந்து பொறையாறில். ஸோ அதுக்கு நலங்கு பவுடர் ஃபுல்லாகவே அங்கே முடிஞ்சிருச்சு. தென் குப்பைமேனி சோப்பும் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால் நலங்கு பவுடர் நாங்கள் புதுசாக ரெடி பண்ணியிருந்தோம். பொறையார் எக்ஸ்போக்கு எங்களுக்கு 1 வீக் டைம் வந்ததுனால எங்களால் நிறைய ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துக்க முடிஞ்சிச்சு. இப்போ குப்பைமேனி சோப்பும் வந்து அது டிமாண்டில் இருந்துச்சு சொல்லப்போனால். எங்கள் கிளிநூர் எக்ஸ்போலே முடிஞ்சு தென் இங்கேயும் வந்து எல்லாருமே குப்பைமேனி சோப் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நியூ ஸ்டாக் வந்தோம், அதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் குப்பைமேனி சோப் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. தென் நலங்கு பவுடரும் வந்து நல்லா ஏன்னா ஃப்ரெஷ் நியூ ஸ்டாக்கு. ஸோ அதனால் பொறையார் எக்ஸ்போவில் அதுவும் நல்லபடியாக ஓடிச்சு. தென் பொறையார் எக்ஸ்போக்கு எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. தென் பொறையார் எக்ஸ்போ ஹமாரா மஹாலில் நடந்துச்சு. ஸோ அங்கேயே ரீச் ஆயாச்சு. அங்கே போய் வந்து நம்மளோட அந்த பேனரில் நம்மளோட கம்பெனி பார்க்கும்போதே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கிளிநூரில் நான் அதை வந்து பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. ஆனால் இங்கே பொறையாரில் போனோடனே அதை தான் ஃபஸ்ட்டு கவனித்தேன். தென் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தோம். போன தடவை என்னோட தங்கச்சியை வந்து அழைச்சிட்டு போகல. இந்த தடவை அவளை அழைச்சிட்டு போனதுனால கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வந்து ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. ஸோ நான் எடுத்து வைக்கும்போது அவனை கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. இந்த டைம் ஹெர்பல் சோப்பு அந்த திங்ஸோடு சேர்த்து கொஞ்சம் இந்த பிரேஸ்லெட்ஸு, மாஸ்க் கனெக்டர்ஸ், இந்த ஃபோன் சார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். ஸோ அதுவும் கொஞ்சம் சேல்ஸ் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தென் வந்து தீபாவளிக்கு நாள் தான் வந்து எக்ஸ்போங்கிறதுனால தீபாவளி ஆஃபராக மெஹந்தியும் நான் போட்டு விட்டேன். இந்த தடவை ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என்னென்னா நம்ம வந்து கஸ்டமர் எல்லோரையும் ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா போன தடவை எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட்லாம் செல் பண்ணோம்ல. ஸோ அதனால் ஓகே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ தைரியமாக தான் போனோம். பட் இந்த தடவை பிரச்சனை என்னென்னா கஸ்டமரே வரல. இப்போ பொறையார் வந்து கொஞ்சம் டவுன் மாதிரி வந்து நிறையா ஷாப்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய கஸ்டமர் வந்து எக்ஸ்போக்கு வரவே இல்லை. அது மார்னிங்னால் ரொம்ப கம்மியாக ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எல்லா ஷாப்பையும் விசிட் கூட பண்ண மாட்டாங்க. அதுவும் 10:30 மணி வரையும் ஒரு கஸ்டமர் கூட வரல. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் யாராச்சும் வருவாங்கன்னு. அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட மெஹந்தி வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. சரி கஸ்டமர் வராங்கன்னு சொல்லிட்டு நான் மெஹந்தி ஆல்ரெடி ஒரு 10-15 வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா தீபாவளிக்கு நாள் இருக்குது, எல்லாருமே விட்டுப்பாங்கன்னு. ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தாங்க. ஒரு மெஹந்தி ஒரு 5-6 பேருக்கு தான் நான் போட்டிருப்பேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். என்னென்னா வந்து அவங்க இந்த மெஹந்தி போட்டதும் இல்லாமல் அவங்க ஸ்டேட்டஸ்லலாம் போட்டு நிறைய கஸ்டமர் மெஹந்திக்கு அவங்க தான் பிடிச்சி கொடுத்தாங்க. பட் இந்த எக்ஸ்போ மூலயமா எங்களால் என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல வந்து அதிகமாக வியாபாரம் நடக்கும், ஒரு இடத்துல கம்மியாக நடக்கும். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ஃபேஸ் பண்ண நம்ம தயாராக இருக்கணும்னு வாசலே பார்த்துட்டு இருந்தோம். யாரும் கஸ்டமர் வராதனால கீழே கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா கீழே நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு. சொல்லப்போனால் முக்கியமான ஸ்டால் எல்லாமே வந்து கீழே தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். மேலே கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க, பட் கீழே யாருமே வரல போல். அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வரையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே கஸ்டமர் எல்லாருமே கீழே இறங்கி எல்லாருமே பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நல்லபடியாக போச்சு. அப்புறமா குழுக்களில் வந்து இப்போ நம்ம 1000 ருபீஸ்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து குழுக்களில் நம்ம நேம் போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டதில் வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து 5th ப்ரைஸ் அடிச்சிச்சு. ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இப்போன்னு இல்லை, எப்போதுமே சரி ஏதாச்சும் ப்ரைஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஹாட் பாக்ஸ் தான் வரும். ஸோ அந்த செட்டாக அந்த 3 வரும்ல, ஸோ அதுதான் அடிக்கடி வரும். எனக்கும் வந்து மதர்ஸால் ஒரு ப்ரைஸ் வரும்போது எனக்கு ஹாட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள ஹாட் பாக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி ப்ரைஸில் வர்றது தான். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கோல்டு காயின் கொடுத்தாங்க. பேலன்ஸ் 2nd, 3rd, 4th, 5th, 6th ப்ரைஸ் வரையும் கொடுத்தாங்க. அதுக்கு எல்லாமே வந்து கிச்சன் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ 5th வந்து ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ கூட எங்கள் மம்மி வந்து 6th கொடுத்தா நல்லாயிருக்கும், அயன் பாக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு 10 மணி போல் ஆகிடுச்சி. ஸோ செம்ம டயர்ட் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்து தான் பார்த்தோம் அந்த ஹாட் பாக்ஸ் என்ன கலர்னு சொல்லிட்டு. அதில் ஐ திங்க் 4 கலர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்ச், பேஸ்டல் க்ரீன், அப்புறம் ப்ளூ க்ரேன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு வந்து க்ரே கலர் வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.